சார் வணக்கம். வணக்கம் ஜி. சார், விஜய் அவர்கள், திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தமிழக முதலமைச்சராக பதவியேற்று சுமார் 56 நாட்கள் ஆயிடுச்சு. இதுக்கு முன்பு ஆண்டு கொண்டிருந்த திமுகவை பாஜக அவ்வப்போது குறை சொல்லி கொண்டே இருந்தது. அவங்களுடைய ஆட்சி, அந்த 5 வருட ஆட்சியை வந்து ஆரம்பத்தில் கட்சி வரைக்கும் குறை சொல்லினே இருந்துச்சு. இப்போ இந்த 56 நாட்களாக விஜய் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாரு. நீங்கள் சொன்ன குறைகள்லாம் இன்னும் கண்டினியூ ஆகுதா, இல்லை அது எதனா நிவர்த்தி ஆயிருக்கா? பட்ட பரிவர்த்தனமாக கண்டினியூ தான் ஆகுது. ஆட்சிகள் மாறி இருக்கிறது தவிர காட்சிகள் மாறவில்லை அப்படின்னு எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகராஜன் தெளிவாக கவர்னரிடமே போய் தன்னுடைய இந்த தவிக ஆட்சியில் என்னென்ன அவலங்கள் ஏற்பட்டுக்குன்றதை மனுவாகவே கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தொடர்ந்து பெண்கள் இங்கே வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறாங்க, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை வருதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அரசாங்கத்துக்கு எதிராக வந்து போராட்ட களத்தில் செஞ்சிச்சாங்க. தமிழ்நாடு இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களையும் போராட்டத்தை முன்னெடுத்தோம். இப்போ 2 நாள் முன்னாடியே வந்து நம்ம மேலிட பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அரவிந்த் மேனனும் நாயனார்ஜி அவர்களும் கவர்னர் அல்ரேக்கர் அவர்களை சந்தித்து என்னென்ன பிரச்சனைகள் இங்கே ஓடிட்டுருக்கு, நிர்மல்குமார் வந்து சட்டத்தை வந்து மதிக்க மாட்டேன்றாரு, சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படின்ற ஒரு அரசாணையை போன திமுக அரசாங்கம் தான் பின்பற்றல. இந்த வாட்டி இவரும் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான் செயல்படுத்த முடியும்னு சொல்கிறாரு. அது ஏற்கத்தக்கதில்லை அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க. குதிரை பேரம் நடந்துகிட்ருக்கு இங்கே ஆட்சியில், அது என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமராஜ் அவர்களுடைய மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் அவருடைய கையெழுத்தை போலியாக போட்டு முன்னாடியே பண்ணாங்க அப்படின்றத கவர்னருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இங்கே வந்து பாலியல் வன்முறை சம்மந்தம் வந்து தொடர்ந்து நடந்துருக்கு, சட்டம் ஒழுங்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்றதையும் முன் வச்சுருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து தவிக அரசு என்னென்ன வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத கவர்னருடைய பார்வைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. நம்மளும் கொண்டு சென்றிருக்கோம், திமுகவும் கொண்டு சென்றிருக்கு, அஇஅதிமுகவும் கொண்டு சென்றிருக்கு. அப்போ முன்னாடி சொன்ன பதிவு தான் நினைவூட்ட விரும்புகிறேன். இங்கே ஆட்சி தான் மாறி இருக்கு, ஒரு காட்சியும் மாறலை. திமுக தாவேக்காவுக்கு பதில் திமுக தான் மாதிரி ஏதாவது ஆட்சிக்கு நடந்துட்டு இருக்குன்றதை எங்கள் மாநில தலைவர் பொது வழியிலே சொல்லிட்டார். சரி சார், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இந்த குதிரை பேரம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த குதிரை பேரம் நடக்குது அப்படின்னாலே சரி, இதை வந்து ஒரு புகாராக வந்து ஆளுநர்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆளும் பாஜக இருக்குது, அவங்க வந்து மத்தியில் ஆளுறது பாஜக. அவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணும் நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் அதாவது இங்கே பாஜக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன், அப்புறமா அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி, அப்புறமா வந்து திமுக சார்பில் இங்கே ஆர்எஸ் பாரதியும் போய் கொடுத்துருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆனால் வந்து தவிக சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இங்கே வந்து செந்தில் பாலாஜியோட தம்பி இருக்கார் இல்லைங்க அசோக் குமார், இவங்க 2 பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வேற ஒரு யூடியூபர் ஐபிடிஎஸ், அந்த யூடியூபர் மிஸ்டர் திருநாவுக்கரசு, அவர் மூலமாக வந்து ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கு, 35 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதுதான் உண்மை சார்? யாரை வாங்கிறதுக்கு பார்த்தாங்க? சரி, யார் செய்தாலும் அந்த குதிரை பேரம் என்பது தப்பு. அப்போ மத்திய அரசும் ஆளுநரும் என்ன செய்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கல? இல்லை, இது வந்து என்னென்னா குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது பட்ட பரிவர்த்தனமாக தவிக செய்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. சனிக்கிழமை ஒரு சந்தை நடத்துகிறாங்க. எங்கள் ஊர்லாம் திங்கக்கிழமை சந்தை நடக்கும். இங்கே வந்து தவிக ஆட்சியில் வந்து சனிக்கிழமை சந்தை. எந்தெந்த கட்சியில் அதிருப்தியாளர் இருக்கிறார்களோ யாருக்கு அது கூட ஒரு காணொலி காட்சி வந்து இங்கே எம்எல்ஏகள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கூட ஒரு காணொலி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க கடையை திறந்து வச்சிடுறாங்க, எல்லா கட்சியிலேருந்து வாங்க எம்எல்ஏக்கு நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோன்னு. அந்த மாதிரி விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அதை வைக்கவும் பொது வழியில் சொன்னது நீங்கள் பார்த்தீங்க. இந்த மாதிரி 2 பேர் ரிசைன்மெண்ட்டை வர சொன்னாங்க, விஜய் சாரே வந்து பிரச்சாரம் பண்ணி எங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அவர் மாற்றி பேசினார். தவிக ஆட்சி வந்து நிலைச்சு நிற்கிறது, நான் எந்த தியாகத்தையும் செய்வேன்னு சொல்லி திடீர்னு தவிக ஆதரவாளராக அவர் மாறி இருக்கார். இது வந்து நேரடியாக குதிரை பேரம் நடந்திருக்குது அப்படின்றத மாண்புமிகு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் நம்மளுடைய ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகத்தையும் கொடுத்துருக்காரு, கவர்னர்ட்டையும் புகார் கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. திமுகவும் அதேமாரி பண்ணியிருக்கு. இதை 2 நீர்த்து போது செய்கிற மாதிரி அவங்க ஒரு புது கதை சொல்கிறாங்க. என்ன கதை சொல்கிறாங்கன்னா, திருநாவுக்கரசு தலைமையில் செந்தில் பாலாஜி இவங்களை வந்து எங்கள் விலைக்கு வாங்க பார்த்தாங்க. இன்றைக்கி ஸ்ரீ வைகுண்டம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சரவணன் இன்றைக்கி சொல்லியிருக்காரு 35 கோடி எனக்கு விலை வாங்கி பார்த்தாங்க. அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஒரு பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்திட்டாங்க, அதுக்கு வந்து என்ன கட்ட பஞ்சாயத்து பேசி நான் வந்து ஒன்று செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னார்னு சொல்லி முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன சொல்யூஷனே எங்களுக்கு தெரியல.
அவர் இப்போ திடீர்னு வந்துட்டு என்ன விலைக்கு வாங்க பார்த்தேன்றாங்க. திமுக காரன்னு சொல்கிறாங்க எங்கள் 2 எம்எல்ஏவும் தாவேக்கா விலைக்கு வாங்க பார்க்குறாங்க. எது உண்மை அப்படின்றது நீதிமன்றம் தான் சொல்லணும். இது வந்து எல்லாமே நீதிமன்ற பார்வைக்கு போனதுனால கவர்னராலும் எந்த சொல்யூஷனும் கொடுக்க முடியாது. ஏன்னா கவர்னருக்கு வந்து இப்போ இடைத்தேர்தல் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 மாநிலங்களை அறிவிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் பண்ணி ஆகணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 6-7 தொகுதி காலியாக இருக்குது. ஏன் இடைத்தேர்தல் அறிவிக்கலைன்னா, ஒன்று கவர்னருடைய பார்வைக்கு போயிட்டு கவர்னர் தன் முடிவை அவர் தெரிவிக்கல, 2வது எல்லாமே கேஸ் ஆயிடுச்சு வச்சு உயர்நீதிமன்றத்தில். ஒன்ஸ் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கல, நீங்கள் நீதிமன்றம் பார்வை செஞ்சிட்டிங்கன்னா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு தான் தேர்தல் கமிஷனால் உள்ளே வர முடியும். அதனால் அவங்க தேர்தல் நடத்தலை. அப்போ இது எல்லாமே நீதிமன்றம் தான் தலையிட்டு அதற்கான இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, செந்தில் பாலாஜிக்கும் அசோக்கும் நாங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டோம், நாங்கள் வந்து ஆஜராக சொல்லி கொடுத்தோம், அவங்க ஆஜராகலை, அவங்க அம்மா அப்பாட்ட போய் கொடுத்துட்டு வந்தாங்க கரூரில், ஆஜராகலை, லுக் அவுட் நோட் கொடுத்துருக்கோம், நாங்கள் எப்படியாவது அவங்கள பிடிச்சி அவங்கள தண்டிப்போம் அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த 3 யூடியூபரில் பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூபர் வந்து ஒரு வாட்ஸ்அப் செய்தியை அவன் வந்து அந்த யூடியூபர் வந்து தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் போட்டிருக்காரு அவருடைய பத்திரிகைகள். அந்த பத்திரிகையெல்லாம் 10 பேர் படிப்பானாங்களோ தெரியாது, அதை மேற்கோள் காட்டி எனக்கு கொடுத்தாங்கன்றாங்க. ஆவணம் இருக்குன்னு போலீஸ் சொல்லுது. ஆனால் எதையுமே பொது வழியில் வெளியிடலை. இவங்க கொடுத்ததுக்கான முகாந்திரம் இருக்குது, இவங்களோட பணம் 35 லட்சம் பிடிபட்டதுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட காலைல வந்து 35 லட்சம் நாங்கள் எடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. இவங்க உரையாடல் கேட்டால் உரையாடல் இல்லை. இதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த கேஸை ஹேண்டில் பண்ணால் அதுவும் ஹேண்டில் பண்ணல. ஏன்னா இது லஞ்சம் கொடுத்த வழக்கு. மத்திய குற்றப்பிரிவு ஹேண்டில் பண்ணுது, அது ட்ரிபிள் கனில் ஸ்பெஷல் டீம் போட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க. பல குளறுபடிகள் இருக்குது. இது வந்து நேரடியாக உண்மையாக நடந்ததா நமக்கு தெரியாது. ஒன்று, ஒருவேளை வந்து இவங்க வந்து சனிக்கிழமை சந்தை நடத்தி எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது வந்து திசை மாற்றுறதுக்காக இப்படி பண்ணுறாங்களா தெரியாது. இது எல்லாமே நீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகு தான் கவர்னரும் தன் முடிவை அறிவிப்பார். ஒன்ஸ் நீதிமன்றம் ஒரு கேஸ் போயிடுச்சுன்னா மத்திய அரசு தன் நிலைப்பாடை சொல்லாது. ஏன்னா போயிடுச்சு நீதிமன்றம் சொன்ன பிறகு ஆக்ஷன் எடுப்பாங்க, அவ்வளோதான். சரி சார், இப்போது அஇஅதிமுகவில் இருக்கிற பலர் வந்து அஇஅதிமுகவிலேருந்து விலகி, அதாவது குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கரும் பார்த்துக்கலாம், அப்புறமா மற்றவங்களும் வந்து எல்லாருமே வந்து பலர் வந்து, அதுக்கப்புறம் கடம்பூர் ராஜு போன்ற முன்னாள் அமைச்சர்கள் இவங்க, அப்புறம் பழைய எம்எல்ஏஸ் நிறைய பேர் வந்து தொடர்ந்து படையெடுக்கிறாங்களே அங்கே தாவேக்காக்கு அப்படின்னு போகும்போது, அப்போது வந்து அஇஅதிமுகவுடைய பலம் குறைகிறதா அப்படின்னு ஒரு பேச்சு ஒன்று இருக்குது. அவருடைய தொண்டர்களெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய தொண்டர்களும் அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அங்கங்கே தாவேக்காக்கு போகிறாங்களே, அப்போ அஇஅதிமுகவின் பலம் குறைகிறதா சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அஇஅதிமுகவுடைய பலம் குறையிறது அப்படின்னு நான் வந்து எந்த காலத்துலேயும் ஒத்துக்கவே மாட்டேன். இன்றைக்கி கூட பாஜக வந்து அண்ணாமலைஜி வெளியே போனதுனால பாஜக பலம் குறையுது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அது கிடையவே கிடையாது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிஇஓ இருப்பார், அதில் மிகப்பெரிய லெவலில் சம்பளம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு அவருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால அந்த கம்பெனின்ட்டு வேலையை உதறிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போவார். அவர் அந்த கம்பெனியை வேலைக்கு உதறிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போனதுனால அந்த கம்பெனி இழுத்து போட மாட்டாங்க. அந்த கம்பெனி பாட்டு நடந்துகிட்ருக்கும், அதற்கான திட்டங்கள் இருக்கும், அதற்கான செயல்பாடுகள் ஆட்கள் இருப்பாங்க, அடுத்த ப்ராசஸை அடுத்த தலைமுறை வழி நடத்துவாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர் இறந்தவுடனே ஜானகி அம்மா ஜெயலலிதா அம்மா பிரிஞ்சோடனே ஏடிஎம்கே இல்லாமல் போயிடுச்சுன்னு கலைஞர் வந்து குதூகலமாக இருந்தாரா இல்லையா? ஜானகி ஆட்சி அமைச்சு அவர் வந்தார். அதையும் மறுபடியும் ஜெயலலிதா அம்மா வந்து 2 இடைத்தேர்தலையும் மருகாபுரிலையும் மதுரையிலையும் நின்று வென்றெடுத்தாங்களா இல்லையா? திருப்பி அவங்க வந்து பீனிக்ஸ் பறவையாக வந்து திருப்பி ஏடிஎம்கேக்கு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வந்தாங்களா இல்லையா? ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க, மறுபடியும் வந்து எடப்பாடி அவர் வந்தாரா இல்லையா? யாரோ ஒருத்தர் ஒரு கட்சியை வழிநடத்துக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கட்சியை வந்து அழிக்க முடியாதுன்னா எப்படின்னா, கவுன்சில் தேர்தல் கூட வென்றெடுக்காமல் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க, லெட்டர்பேட் கட்சி. அதுக்கு வேணால் நீங்கள் சொல்கிறது சாத்தியப்படும். தவிர பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த கட்சிகள்லாம் எந்த காலத்திலையும் அழியவே அழியாது. ஏன்னா அடுத்தடுத்த கன்செப்ட் வருவாங்க, தனிநபரை சார்ந்து இருக்க மாட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ விஜயபாஸ்கர் இருக்கார். நான் வந்து ரெட்டலை சின்னத்தில் எடப்பாடியோட ஏபி ஃபார்ம் ஃபைன் போட்டு எடப்பாடி தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி ஓட்டு கேட்டு நான் ஜெயித்தேன் விராலிமலையில். இப்போ நான் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்றார். வாழ்த்துக்கள். அது ரிசைன் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. திருப்பி போய் விஜய் சார்பாக விசில் சின்னத்தில் விஜய் பிரச்சாரம் பண்ணாதான் நான் ஜெயிப்பேன்ற நிலைமையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. எனக்கு யாருமே வேணாம், தனிப்பட்ட விஜயபாஸ்கர் ஓட்டு போடுங்கன்னா ஒருத்தன் ஓட்டு போடுவானா? கஷ்டம். அப்போ நீங்கள் ஒருத்தர் சார்ந்தானே இருக்கீங்க. அரசியலில் வந்து உங்களால் தனிப்பெரும்பான்மையாக இண்டிவிஜுவலாக நின்று சுயேட்சையாக நின்று நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் நீங்கள் தலைவர். தாமிரகணி நின்று ஜெயித்தார், செம்மலை நின்று ஜெயித்தார், நம்ம அறந்தாங்கில் திருநாவுக்கரசு நின்று ஜெயித்தார், இப்போ அப்பா ஒரு வாட்டி ஜெயித்தார், கேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் ஒரு வாட்டி ஜெயித்தார். இவங்களெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஆட்சி, செந்தில் பாலாயா கூட நான் அதில் ஒத்துப்பேன். ஏன்னா எந்த கட்சிக்கு போனாலும் ஜெயிக்கிறார். அது எப்படி ஜெயிக்கிறார்ன்றது அடுத்த கதை, அது சர்ச்சைக்குள்ளே போக விரும்பல. ஆனால் எந்த கட்சிக்கு போனாலும் ஜெயிக்கிறார். ஆனால் எந்த கட்சிக்கும் போகாமல் செந்தில் பாலாஜி ஜெயிக்க முடியுமா?
அதுதான் இப்பயும் சொல்கிறேன். இப்போ விஜயபாஸ்கர் போனதுனாலையோ, கரூர் விஜயபாஸ்கர் போனதுனாலையோ, உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் போனதுனாலையோ, கடம்பூர் ராஜு போனதுனாலையோ அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா அவரை சுற்றியுள்ள ஜாதி ஓட்டுகள் கொஞ்சம் போடலாம், என் சொந்தக்காரன் என் ஜாதிக்காரன் கொஞ்சம் பேர் போடுவான், தவிர ஒட்டுமொத்த வந்து ஏடிஎம்கே கூட இதயமா எம்ஜிஆரும் ஏடிஎம்கே கூடிய இதயமா ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி போய் விஜய் ஏற்றுப்பாங்க? கையில் பச்சை குத்து நீங்கள் அழிச்சிருவீங்களா? நீங்கள் செல்லூர் ராஜு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, என் கையில் எம்ஜிஆரோட பச்சை குத்துருக்கேன், நான் எந்த காலத்துலையும் எம்ஜிஆரோட தொண்டனாக தான் இருந்து சாவேன் அப்படின்னு. அவர் அழிக்க முடியுமா நீங்கள்? அப்போ இடையில் வந்தவர்கள் இடையிலே போகிறாங்க. விஜயபாஸ்கர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவரா? இந்த ரெண்டு விஜயபாஸ்கர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தாங்களா? இல்லை, சில பேர் இடையில வந்தாங்க, இடையிலே போகிறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் இருந்த திண்டுக்கல் சீனிவாசன் போனாரா? நம்ம செல்லூர் ராஜு போனாரா? செல்லூர் ராஜு பயங்கர ஜெயக்குமார் போனாரா? இன்னும் நிறைய பேரை சொல்லலாம். சில பேர் போயிருக்காரு. இப்போ நத்த விஸ்வநாதன்லாம் அப்படி சொல்லாமல் இருக்கார். வேலுமணி இடையில வந்தவர் தான். சிவி சண்முகம் அப்பாவை தான் ஏடிஎம்கேல இருந்தவர், தவிர சிவி சண்முகம் இடையில வந்தவர் தான். அந்த கொள்கையும் கோட்பாடும் எம்ஜிஆர் ரசிகரும் இல்லாதவர்கள் செல்லலாம். அவருக்கு சொல்லணும். இப்போ சிவி சண்முகம் மயில் நின்று தோத்தாரு, திருப்பி எனக்கு மயில வேணாம் விழுப்புரம் கொடுக்கணும் நின்று ஜெயிச்சாரா இல்லையா? கரெக்டா? அப்போ உங்களை ஜெயிக்க வச்சது உங்களோட இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி கிடையாது. உங்களை ஜெயிக்க வச்சது லோகோவும் ஏபி ஃபார்மும் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்ற அந்த கண்டென்ட் தான் அவங்க ஜெயிக்குது. மரகதம் ரெசைன் பண்ணாங்களே செங்கல்பட்டில், தனிச்சின்ன ஜெயிச்சிருவாங்களா? கஷ்டம். நான் இப்போ ஒரு ஓப்பன் சவால் விட்றேன் 7 பேருக்கு, ஏடிஎம்கே ரிசைன் பண்ண போன 7 பேருக்கு சொல்கிறேன், நீங்கள் போங்க, உங்கள் தொகுதியில் நீங்கள் 5 வருஷம் இருந்து ஆட்சி 5 வருஷம் இருந்திருக்கீங்க டிஎம்கே பீரியடில். இப்பயும் வந்து தாவேகா சார்பில் உங்களுக்கு இது ஏடிஎம்கே சார்பில் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. 2 வாட்டி எம்எல்ஏ இருந்திருக்கீங்க. இந்த 2 வாட்டி எம்எல்ஏ இருந்து மக்கள் நன்மதிப்பை பெற்றீங்கன்னா, நான் எந்த கட்சியும் சாரலை, நான் இண்டிவிஜுவலாக நின்று ஜெயிக்கிறேன், ஜெயிச்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் தாவேக்கால போய் சேருங்க, நான் வரவேற்கிறேன். அப்போ உங்களுக்கு நீங்கள் பிடிச்சி தொங்குறதுக்கு ஒரு கட்சி வேணும், நீங்கள் பிடிச்சி தொங்குறதுக்கு ஒரு லோகோ வேணும், நீங்கள் பிடிச்சி தொங்குறதுக்கு ஒரு தலைவர் வேணும். உங்களுக்கு அந்த தலைவனுடைய பிம்பத்தின் பின்னாடி தான் நீங்கள் போவீங்க, நீங்கள் பிம்பம் கிடையாது. அப்போ ஏடிஎம்கே பொறுத்தவரையும் இந்த நிழல்கள் போகிறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிஜங்கள் யாருன்னா அந்த உண்மையான தொண்டர்கள் தொடர்ந்து இருக்கிறாங்க. சரி சார், நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க அஇஅதிமுக அப்படி. ஆனால் அஇஅதிமுகவில் இந்த பிளவுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுபவரே வந்து இந்த சாண்டிகோ மார்டின் இருக்கார் இல்லைங்க, லாட்ரி அதிபர், அவருடைய மனைவியான லீமா ரோஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அதான் ஆதவர்ஜுனா, அமைச்சர் ஆதவர்ஜுனா தாவேக்கால இருக்காங்க, அவருடைய மாமியாரான லீமா ரோஸை தான் சொல்கிறாங்க. ஏன்னா முதல்ல வந்து அவங்க தான் போய் இங்கேருந்து ஒரு ஸ்பிளிட் ஆகி போனதில் அவங்க ஒரு முக்கியமான ஆள். ஆனால் அவங்க இப்போ இங்கே வந்துட்டாங்க, இங்கே தான் இருக்காங்க. ஆனால் இங்கேருந்து ஒவ்வொருத்தராக போகிறதுக்கான காரணமே வந்து லீமா ரோஸ் தான் அந்த ஸ்கெட்சே அப்படின்னு சொல்லி பரவலாக பேசுகிறாங்க. இது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, இப்போ வந்து தாவேக்கா வந்து யாரை எடுப்பாங்க அப்படின்னா, உங்ககிட்ட எம்எல்ஏன்னு ஒரு போஸ்ட் இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பார். இப்போ கடம்பூர் ராஜா போய் சேர்ந்தார், அவர் விஜய் சார் ஃபோட்டோ எடுத்தாரா? உடுமலை ராதாகிருஷ்ணன் போய் சேர்ந்தார், விஜய் சார் ஃபோட்டோ எடுத்தாரா? ஆனந்தன் போய் சேர்ந்தார், ஃபோட்டோ எடுத்தாரா? விஜய் சார் கூப்பிட்டு பேசினாரா? புஷி ஆனந்த் கூட சேர்ந்து அதுவும் கதவை முண்டி அடிச்சுக்கிட்டு உள்ளே பூந்து இந்த படத்தில் மன்னன் படத்தில் ரஜினி சார் கவுண்டமணி சார் டிக்கெட் வாங்க போவோம், அந்த மாதிரி போனாங்களா இல்லையா? அவங்க எதனா ஒரு இடத்துல சமூக வலைதளங்களில் நான் விஜய் சாரை சந்திச்சேன்னு ஃபோட்டோ வெளியிட்டாங்களா? அப்போ உங்களை கூப்பிட்டு மரியாதை யார் கொடுக்குறாரு? விஜய் அந்த எம்எல்ஏன்ற லோகோக்கு தான் கொடுக்குறாரு. அப்போ இங்கே போனவங்க எல்லாம் போன மச்சான் திரும்பி வந்தாங்க கதையா, பாதி பேர் திரும்பி வராங்க. ஏன்னா அவங்களால எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும்? நீங்கள் அதிகாரத்தில் இருந்தீங்க, நீங்கள் நல்லதோ கெட்டதோ கடம்பூர் ராஜு வந்து தோத்துட்டார், கோயில்பேட்டில் தோத்தாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த மாவட்ட செயலாளருங்க அவருங்க, அவருக்கான ஏடிஎம்கே ஃபோர்ஸ் அங்கே இருக்கும், அவருக்கான ஒரு கூட்டம் இருக்கும், அவர் சொல் பேச்சு கேட்கறதுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கும். நீங்கள் தாவேக்கா போன பிறகு இந்த பக்கம் அவங்க தாவேக்கார மாவட்ட செயலர் இருப்பான்ல, அவன் உங்களை மதிப்பான். ஐயோ அங்கெல்லாம் தான் இங்கே வந்து வரமா உட்காரியா, எங்கள் சொல்கிறத கேளு, நாங்களாம் ஜென்சியா, நீ வயசான ரிட்டையர்மெண்ட் உட்காரியான்னு சொல்லுவான்ல. இந்த பக்கம் ஏடிஎம்கே கிட்ட போக முடியாது, ஏன்டா போனோன்னு பயந்துக்கிறாங்க. என்னன்னா அவங்களாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்கன்னு தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன்னா, இன்றைக்கி இந்த விஜயபாஸ்கர் ஆகட்டும், கடம்பூர் ராஜா ஆகட்டும், இன்றைக்கி போனவங்க எல்லாம் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாத்துக்கணும், லஞ்ச ஒழிப்புத்துறை நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு பயந்து போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் 10 லட்சம் மேலே போனால் இடி உள்ளே வரும், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இன்றைக்கி விஜயபாஸ்கர் கழுத்தில் கட்சி தொங்குது. 12 வாரங்களுக்குள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடக்கிறது விசாரணையில் இதை விசாரிச்சு சொல்லணும்னு சொல்லி நீதிமன்றம். எந்த விஜயபாஸ்கர்? நம்ம ராலிமலை விஜயபாஸ்கர். 12 வாரத்துக்குள்ள நீங்கள் வந்து நார்மல் அமர்லேருந்து எடுத்துகிட்டு போய் எம்எல்ஏ எம்பிக்கு விசாரிக்கிற சிகாரத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்தில் ஆர்டர் போட்டாங்க. 12 வாரத்தில் வந்து முக்கியம் அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்துச்சுன்னா ஜெயிலுக்கு போனவர். கரெக்டா? இன்னைக்கு கவர்னருடைய கையில் செந்தில் பாலாஜிக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் குற்றப்பதிவு தாக்கல் பண்ணுறதுக்கான பர்மிஷன் லெட்டர் கேட்டு தாவேக்கா கொடுத்துருக்காங்க.
என்ன வேணா ஆகும். பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னா இடி உள்ளே வந்துடும். அவங்களோட எல்லா வழக்குகளையும் இடி விசாரிக்க ஆரம்பிச்சு. இப்படி பல பேர் இருக்குங்க. இப்போ இஷ்யூஸ் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களை காப்பாற்ற நீங்கள் போறீங்கன்னு ஒன்று நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கு இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி இல்லை. 2. மூணாவது வந்து மக்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கான்றதை நீங்கள் நம்பணும். இப்போ அவர் பின்னாடி அவருக்கு ஒரு மாவட்ட செயலர் 10 பேர் வந்து வேலை செஞ்சுருப்பான்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ விஜயபாஸ்கர் வந்து ராலி மேலே நிற்கிறார். அவர் நின்று அவர் ஜெயிக்க வச்சுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணவும் தாவேக்காரனா ஏடிஎம்கேக்காரனா? ஏடிஎம்காரன் தானே பண்ணியிருப்பான். அந்த ஏடிஎம்காரெலாம் யாரை தலைவராக ஏற்றிருப்பான்? எடப்பாடியை தலைவராக ஏற்றிருப்பான். அந்த ஏடிஎம்கெல்லாம் யாரை வந்து பச்சை குத்திருப்பான்? எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுடைய அபிமானியாக இருப்பான். அப்போ விஜயபாஸ்கர்னு ஒருத்தர் வெளியே போகிறப்ப விஜயபாஸ்கர் லோகோ வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஜெயலலிதா லோகோவும் நம்ம எடப்பாடி லோகோவும் நம்ம எம்ஜிஆர் லோகோவும் தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ நீ போயிட்டியா போ ராஜான்ட்டு இன்னொருத்தர் அவர் முன்னாடி போவோம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கான சோர்ஸ்ன்னு எங்கேயுமே கிடையாது. அப்போ உங்களுக்கு சோர்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கிடையாது, நான் மக்கள் அபிமானம் பெற்றோம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா போங்க, எந்த லோகோவும் சாராதீங்க, சுயேட்சையாக நில்லுங்க, ஜெயிங்க, போய் நீங்கள் தாவேக்கால செல். நான் உங்களுக்கு நம்மள மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஹேண்ட்ஸ் ஆஃப் மரியாதை செலுத்தலாம். அங்கேயும் உங்களுக்கு பிடிச்சி தொங்குறதுக்கு ஒரு கட்சியும் ஒரு லோகோவும் ஒரு தலைவனும் வேணும்னா நீங்கள் பச்சோந்தி இல்லாமல் என்னன்னு யார் சொல்கிறது? கரெக்டுங்களா? அப்போ இந்த அடிப்படை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து கட்டமைப்பை நீங்கள் வளர்த்துக்காமல் இன்னொருத்தரை பிடிச்சே தொங்கி தொங்கி அரசியல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்றைக்குமே இன்னொருத்தரை சார்ந்தா இருப்பீங்க தவிர தலைவனாக ஆகவே முடியாது. சார், நேர்காணலின் இறுதி கேள்வியாக ஒரு முக்கியமான கேள்வி சார். செந்தில் பாலாஜி மீது இப்போது பாயக்கூடிய வழக்குகள், அதுக்கப்புறம் அதுக்கு அவருடைய தம்பி மேலேயும் பாயக்கூடிய வழக்கு, அப்புறமா பழைய கேஸ்லாம் நோண்டுறது, அப்புறமா லுக் அவுட் நோட்டீஸ், இதுக்கெல்லாம் பின்னால் வந்து முன்னாள் பாஜகவின் மாநில தலைவரும் செந்தில் பாலாஜியின் உறவினருமான திரு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு வெளியில் ஒரு டாக் போகுது சார். இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அவரும் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா எப்போதுமே அண்ணாமலைஜி வந்து பிரச்சனையை வந்து சொரிஞ்சு விட்டுட்டு அமெரிக்கா ஓடிடுவார். இங்கே பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி விட்டார்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் எதனா வெளிநாட்டில் இருப்பார், இல்லை வெளியூரில் இருப்பார், இங்கே ஸ்பாட்டில் இருக்க மாட்டார். அவர் வந்து கட்சியை விட்டு வெளியில் போன பிறகு கட்சியில் இருக்கும் பொழுதே அவருக்கும் எடப்பாடிக்கும் ஏழாம் பொருந்தும், செந்தில் பாலாஜிக்கு ஏழாம் பொருந்தும். உங்களுக்கு தெரியும் ஏன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஏழாம் பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து கரூரையும் கோயம்புத்தூரையும் தன் கோட்டையாக வச்சுருந்தார். திரு எடப்பாடி அவர்கள் டோட்டல் கொங்கு மண்டலத்தையே தன் கோட்டையாக வச்சுருந்தார். இந்த 2 கோட்டை வந்து பழந்தனி போன கோட்டைங்க ரெண்டுமே. ஆனால் 2 பேருடைய ஜாதியும் அண்ணாமலை ஜாதியும் கொங்கு வேளாளர் கவுண்டர் 3 பேருமே ஒரே ஜாதி. அப்போ அந்த கொங்கு பெல்ட்டில் தண்ணீரட்ட தலைவராக வரணும்னு அண்ணாமலை நினைக்கிறார். அதனால தான் அவருடைய எல்லாருமே கரூரில் அமைப்பண்றாரு, அப்துல் கலாம்க்கு பயிற்சி அமைப்பண்றாரு, ஃபஸ்ட்டு மாநாடை பொள்ளாச்சியில் போடுறான்றாரு. ஏன்னா அவன் வெளியில் ஜாதி இல்லைன்னு சொன்னாலும் அதை பிடிச்சி தான் தொங்குறானுங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ கொங்கு பெல்ட்டில் இன்றைக்கு ஒரே உரையில் 3 கத்தி இருக்குது. ஒரு கத்தி எடப்பாடி பழனிசாமின்ற கத்தி, அதிகார மையமான கத்தி. இன்னொரு கத்தி செந்தில் பாலாஜின்ற ஒரு கத்தி, அதுவும் வந்து அதிகாரமும் பணபலமும் ஒரு கத்தி. இன்னொரு கத்தி அண்ணாமலைன்ற ஒரு கத்தி. நீங்கள் எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் இருக்க மியூச்சுவல் வந்து சரியில்லை அப்படின்றதுனால தான் அண்ணாமலை வந்து நான் விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டு நயனார் இங்கே வந்தார், நம்ம பாஜகவுடைய மாநில தலைவராக வந்தார். அப்போ இப்போ வந்து அவர் அண்ணாமலைஜி வந்து தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருக்கிறப்ப தான் செந்தில் பாலாஜி மேலே வழக்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக போச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப வீரியமாக போச்சு. ரொம்ப வீரியமாக போய் அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் திடீர்னு ஆக்டிங்லாம் பண்ணி அவர் பைபாஸ்லாம் பண்ணி அது ஒரு தனி காமெடி நடிச்சினார். அவர் நீ என்னையே அரெஸ்ட் பண்ண வச்சியா, நீ கட்டுங்க வாட்சி வந்து இவ்வளோ விலை, எவங்க அந்த வாட்சி ரபேல் வாட்சி அது ஒன்று சொல்லி 2 பேருக்கும் வாய்ஸ் போச்சா இல்லையா, பயங்கரமாக போச்சா இல்லையா. இவர் வந்து என்னை நீ அரெஸ்ட் பண்ணிட்டணுன்னா அண்ணாமலை செய்கிற எல்லா விஷயங்களையும் எடப்பாடி பொதுவெளியில் சொல்கிறார். அண்ணாமலை வாங்கின சொத்தெல்லாம் அவர் பொதுவெளியில் சொல்கிறார். இதுக்கு இடையில் நம்மளுடைய பெல்ட்டில் ஒருத்தர் இளம் தலைவராக ஒருத்தர் வளர்ந்து வர்றதை எடப்பாடி விரும்பலை, ஓப்பனாக சொன்னால் விரும்பலை. அப்போ என்ன பண்ணுறாரு, வேற ஒரு ரூட் எடுத்து அவர் கட் பண்ணுறாரு. அப்போ இப்போ எடப்பாடி வந்து தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக்கான லோகோ உள்ள போகிறார். அவருக்கு அந்த வேலையே கரெக்டாக இருக்குது, இது உள்ளே வரத்துக்கு அவருக்கு நேரம் இல்லை. இப்போ அண்ணாமலைக்கு என்ன பெரிய இதுனா, நம்ம மறுபடியும் வந்து கரூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் பெரிய லெவலாக நம்ம ஜாதி ஓட்டை பெறணும்னா செந்தில் பாலாஜி ஒரு தடையாக இருக்கார். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம், அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் கொளுத்தி போட்டு விட்டா நம்ம ஈடியை வச்சு அவர் உள்ளத்துக்கு வச்ச மாதிரி இப்போ வந்து தாவேக்கா பண்ணிவிடுவாங்க அப்படின்றத இன்டைரக்டாக எடுத்து தான் தாவேக்காவுக்கு வந்து 1 வருஷம் வந்து டைம் கொடுக்கணும், அவங்கள ஆட்சி பண்ணுறதுணும். அவங்க கவுன்சிலராக கூட நின்னதில்லை, இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்க இதை கற்றுக்கிட்டு தான் ஆட்சி செய்வாங்கன்னு சொம்படிக்கிறார் ஒரு பக்கம்.
அந்த பக்கம் டிஆர் பாலு மேலே கொடுத்த வழக்கை வாபஸ் வரணும்னா நான் பார்த்துக்கிறேன், வழக்கை வாங்க மாட்டேன், நானும் போந்து போராடுவேன். அந்த பக்கம் ஒரு சொம்படிக்கிறார். இந்த தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து, 2 குத்தும் குத்துட்டு எங்கே ஓடிக்கிறது, அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கிறது. சரிங்களா? அப்போ செந்தில் பாலாஜி வந்து எடப்பாடி அவர்களால் இப்போ இன்னொரு கான்செப்ட் போகுது. இது வந்து எந்த அளவு சாத்தியம் தெரியல. செந்தில் பாலாஜி ஏடிஎம்கே வர்றதுக்கான ஒரு கான்செப்ட் பேசிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி பிஜேபியில் வரப்போகிறாருன்ற ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்தாங்கன்னா அதிகார மையம் கையிலும் வழக்குகள் வந்து கம்மியாச்சுன்னா மிகப்பெரிய லெவலில் தலைவராக வரப்போ கொங்கு பெல்ட் டோட்டலாக நம்ம கவர் பண்ணலாம். இப்போ அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து கொங்கு பெல்ட்லேருந்து அதோடைய கொங்கு வேளாளர் கவுண்டர் ஓட்டை பிரிக்கிறதுக்கான கான்செப்டில் போகிறாரு, அதை உடைக்கலான்ற ப்ராசஸும் போகுது. இந்த மாதிரி எதனா நடந்துட்டா நம்ம டெம்மி ஆகிடுமேனு இதில் கோர்க்கலாமா? ஏன்னா இது பாருங்களேன், இந்த வழக்கு எவ்வளோ திருநாவுக்கரசு மூலம் 35 லட்சம் வந்து இந்த யூடியூபருக்கு கொடுத்தாங்கன்றதான வழக்கு. ட்ரிபிள் கேனு வந்து மத்திய குற்ற போலீஸாக தானே போட்டிருக்காங்க. அந்த திருநாவுக்கரசு யார்? அண்ணாமலையோட ஆதரவாளருங்க. அவர் தாங்க அண்ணாமலை வந்து வித லீடர்ஸ்ன்ற அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கான முதல் கட்ட பணியை செஞ்சவர். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் வந்து அண்ணாமலை வந்து மிகப்பெரிய லெவலில் ஜெயிப்பார், விஜய் ஜெயிப்பார், அண்ணாமலை பின்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து தன்னுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோ இதில் கருத்து கணிப்பில் தொடர்ந்து வெளியிட்டே இருந்தாரா இல்லையா? உண்மை. தொடர்ந்து அண்ணாமலை சார்பாக வெளியிட்டார். அவர் தான் இளம் தலைவர், அவர் வந்து தான் மாற்றம் வரும், லொட்டு வரும், லொசுக்கு வரும்னு சொன்னார். விஜய் வந்து ஒட்டுமொத்த எல்லாருக்கும் சாணி அடிச்சு அவர் போயிட்டார், கப்புன்னு மேலே போயிட்டார் விஜய். இவர் வந்து பெரிய லீடர், உலகத்தில் சிங்கம் வருது, புலி வருதுன்ற சொம்பு தூக்கியாக அவர் இருந்தார் இல்லையா திருநாவுக்கரசு? இந்த மாதிரி பிஜேபியில் வந்தவர்களெலாம் இவர் சேர்க்கக்கூடாது, அது மூலம் இவர் வந்து தோல்வி அடைஞ்சிருவாருன்ற கூட சொல்கிறப்ப ஒட்டுமொத்தமாக அண்ணாமலைக்கான அந்த யூடியூபர் லிஸ்ட்டில் இந்த ராஜவேல்னு ஒருத்தன் இருப்பான், தமிழர் ராஜவேல் ஒருத்தன், அவன் ஒருத்தன், அப்புறம் இந்த திருநாவுக்கரசு ஒரு 2, இன்னும் 2-3 சேனல் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. இவங்களாம் வந்து அண்ணாமலைன்னு சொம்பு தூக்கிங்க. அவங்க அண்ணாமலை கொடுக்குற காசை வாங்கி கொண்டு இவர் தான் சிங்கம் வருது, புலி வருதுன்னு சொம்படிக்கிற கேஸுங்க. அவர் மூலம் இருக்கிற இவர் வந்து இதை வந்து செயல்படுத்துறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குமா? இப்போ நீ இந்த மாதிரி சொல்ல இப்படி வரப்போ செந்தில் பாலாஜி டக்குன்னு கோத்து விட, அசோக்ராஜனை கோத்த விட, 2 பேரும் உள்ளே போட்டோம், 2 பேரும் டேமேஜ் பண்ணிட்டோம், உள்ளே போய் 20 நாள் இருக்கட்டும், டோட்டலாக டேமேஜ் பண்ணி நம்ம குறுக்கு சாலை ஓட்டலாம். ஏன்னா இன்றைக்கி நல்லா யோசிச்சிங்க, எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய ஸ்ட்ராங் தன்னுடைய ஜாதியில் அவர். அதனால தான் அவர் 83,000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சார் கொங்கு வேளா கவுண்டர்ன்றது. செந்தில் பாலாஜி எந்த கட்சி போனாலும் ஜெயிக்கிறான், அது எப்படின்னு நமக்கு தெரியாது. எப்படி போனாலும் ஜெயிக்கிறார் அவர், அது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம வந்து இங்கே ஜெயிக்கவும் கால் உணவும் முடியல. அதுக்கு 2 பேரும் இவங்க தடையாக இருக்கிறாங்க. ஒரு தடை வந்து எடப்பாடி, அது இன்னொரு தடை இங்கே. ஏன்னா எடப்பாடி விட்டு வெளியே வந்துட்டு பிரச்சனை இல்லை. இப்போ செந்தில் பாலாஜி விட்டு நம்ம இங்கே கால் ஒன்றது செந்தில் பாலாஜி ஒத்துக்க மாட்டார். ஏன்னா பிஜேபி உள்ள ஒருவேளை செந்தில் பாலாஜி வந்துட்டா இந்த மாதிரி ஒரு கணக்கு போயிட்டு இருக்குதா சொல்லப்படுகிறது. எந்த அளவு உண்மை நம்ம பார்ப்போம். நன்றி சார். நன்றி. நன்றி நேயர்களே.